வணக்கம். இன்னைக்கு நாம ரமண மகர்ஷியோட முக்கிய போதனைகளை பத்தி பேச போறோம். என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. இது ரொம்ப ஆழமான விஷயங்களை கூட மிக நேரடியா, எளிமையா சொல்ற ஒரு தொகுப்பு. ஆமா. இன்னைக்கு இந்த ஞானியோட சிந்தனைகள்ல இருக்கிற அந்த சாரத்தை உங்களுக்காக கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலான்னு இருக்கோம். ம். அதாவது ரொம்ப தத்துவங்களுக்குள்ள போகாம அந்த மைய கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் நோக்கம். கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த புத்தகம் ரமணரோட டீச்சிங்ஸ நேரா அணுகறதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ரமணர் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ம். திருச்சுலில பொறந்து, மதுரையில வளர்ந்து, அப்புறம் ஒரு 16 வயசுல அந்த மரண பயம் வந்தப்போ, அந்த நொடியிலே தன்னை உணர்ந்தவர். அப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு. வாழ்க்கை முழுக்க அங்கே அருணாச்சலத்தோட ஒரு மௌன சாட்சியாவே இருந்தாரு. ஆமா. இந்த புத்தகத்தோட முக்கியமான விஷயமே என்னன்னா, நாம வெளிய தேடுற அந்த அமைதி, சந்தோஷம் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்றதுதான். அதை எப்படி அடையிறது? அதுக்கு அவர் சொல்ற வழிதான் சுய விசாரணை. அதாவது நான் யாருங்கிற கேள்வி. சரி. அதோட அத்வைத்தம், இரண்டற்ற நிலை, அப்புறம் நம்மளோட உண்மையான இயல்பு பத்தியும் இந்த புத்தகம் பேசுது. இதத்தான் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஓகே. அப்போ ரமணரோட மொத்த போதனைகளுக்கும் இந்த நான் யார் கேள்விதான் திறவுகோல்னு சொல்லிடலாமா? சொல்லலாம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குதே. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமா? கண்டிப்பா. இதுதான் சென்டர் பாயிண்ட். ரமணர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனோட எல்லா கஷ்டத்துக்கும் குழப்பத்துக்கும் மூல காரணம் நம்மள நாம தப்பா புரிஞ்சுக்கிறது தான். தப்பா புரிஞ்சுக்கிறதுனா? அதாவது நாம உண்மையில் யாருன்னு தெரியாம, நான் இந்த உடம்பு, இல்ல நான் இந்த ஓடுற மனசுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்க ஒரு பெரிய விஷயத்த அவர் சொல்றாரு பாருங்க. நாம இவ்ளோ பெருசா நினைக்கிற இந்த மனசே வெறும் ஒரே ஒரு எண்ணமான நான்ல தான் அடங்கி இருக்குன்னு சொல்றாரு ரமணர். என்னது? மனசு வெறும் நான்கிற ஒரு எண்ணம் தானா? இது இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. நமக்குள்ள 1000 எண்ணம் ஓடுதே. ஓடுதுதான், 1000 எண்ணம் ஓடுது. ஆனா அந்த 1000 எண்ணங்களும் கிளம்புறதுக்கு பேஸ் எது? நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தானே. அந்த நான் யாருன்னு தான் அவர் கேட்க சொல்றாரு. அவரோட வார்த்தைகள்லே சொல்லணும்னா, மனம் என்பது நான் என்ற எண்ணத்தை தவிர வேற இல்லை. ஓ. இந்த நான்கிற எண்ணம் அது எங்கேருந்து கிளம்புதுன்னு அதோட மூலத்தை தேடி போறதுதான் அவர் காட்டுற டைரக்ட் பாதை. இப்போ தியானம், யோகம், பூஜைன்னு நிறைய வழிகள் இருக்கு. ஆமா. ஆனா அது எல்லாமே கடைசியில என்ன பண்ணுது? இந்த மனசை அடக்கி அதோட மூலமான ஆன்மாவை அறியத்தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ எதுக்கு சுத்தி வளைச்சு போகணும்? இப்பவே இங்கேயே இந்த நான் எங்கிருந்து வருதுன்னு விசாரிச்சு அந்த மூலத்துல நிக்க கூடாதுங்கிறது தான் அவரோட கேள்வி. புரியுது. எல்லா முறைகளையும் கையாண்டாலும் நீங்கள் கடைசியில் ஆன்மாவுக்கே திரும்ப வேண்டும். எனவே ஏன் இங்கேயே இப்போதே ஆன்மாவில் நிலைத்திருக்க கூடாதுன்னு அவர் கேக்குறது இதத்தான். இந்த சுய விசாரணை இருக்குல்ல, இது நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னா அத்வைத புரிதலுக்கு. அத்வைதம்னா இரண்டற்ற நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப கடலோ அலையும் இருக்கு. பார்க்க ரெண்டும் வேற வேற மாதிரி தெரியும் இல்லையா? ஆமா. ஆனா ரெண்டும் அடிப்படையில என்ன? தண்ணி தானே. அதே மாதிரிதான் நாம பார்க்கிறவன், இந்த உலகம், பார்க்கப்படுவது, மத்தவங்க, நம்ம உடம்பு, நம்ம மனசு, இது எல்லாமே மேலோட்டமா பார்க்க வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணா? ஆமா. அதுதான் ஆன்மா, இல்ல பிரம்மம், இல்ல முழுமையான உணர்வு, கான்ஷியஸ்னஸ். முழுமையான உணர்வு மட்டுமே நமது உண்மையான இயல்புன்னு ரமணர் சொல்றது இதுதான். இந்த வேறுபாடுகள் எல்லாம் மனசோட தோற்றங்கள், அவ்வளவுதான். இது கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. நான், நீங்க, இந்த உலகம் எல்லாம் ஒண்ணுன்னா, அப்போ நாம டெய்லி அனுபவிக்கிற இந்த உலகம், இந்த நல்லது கெட்டது, இதெல்லாம் பொய்யா? இப்போ ஒரு கல் எடுத்து என் மேல போட்ட வலிக்குதே, அது எப்படி வெறும் தோற்றமா இருக்க முடியும்? ஒரு ஒரு சாதாரண மனுஷன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இது ரொம்ப நியாயமான கேள்வி. ரமணர் உலகம் பொய்ன்னு சொல்லல, அது மெய் இல்லங்கறாரு. மெய் இல்லையா? ஆமா. அதாவது அது நாம நினைக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட நிரந்தரமான உண்மை இல்ல. அது ஆன்மாவோட ஒரு தோற்றம், மனசோட வெளிப்பாடு. அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. சிலந்தி இருக்குல்ல, அது எப்படி தன்னோட உடம்புல இருந்தே நூலை நூத்து வலைய பின்னி அப்புறம் திருப்பி உள்ளே இழுத்துக்குதும், அதே மாதிரி மனசும் இந்த உலகத்தை தன்னிலிருந்து வெளிப்படுத்தி திருப்பி உள்ளே ஒடுக்கிக்குது. ஓஹோ. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு உலகம் தெரியுதா? இல்ல. ஏன்
அப்போ எண்ணங்கள் இல்ல, மனசு ஆக்டிவா இல்ல. முழிச்சிட்டு இருக்கும்போதும் கனவுலயும் எண்ணங்கள் இருக்கு. அதனால உலகமும் இருக்கு. அதனால தான் எண்ணங்களை தவிர உலகம் என்ற ஒரு தனிப்பட்ட சத்தா இல்லன்னு சொல்றாரு. சரி, அப்ப அந்த கல் எரிஞ்சா வலிக்கிறதே. வலிங்கிறது உடம்போட மனசோட அனுபவம். உடம்பும் மனசும் ஆன்மா மேல தோன்றின விஷயங்கள். நீங்க உங்கள உடம்பு மனசுன்னு நினைக்கிற வரைக்கும் அதோட அனுபவங்களும் உண்மை மாதிரி தான் தெரியும். ம், எப்போ நான் யாருன்னு விசாரிச்சு நீங்க உடம்பு மனசு இல்ல ஆன்மாதான்னு உணர்றீங்களோ அப்போ இந்த அனுபவங்களோட தாக்கம் அது குறையும். ஆஹா, பிரச்சனை வெளி உலகத்துல இல்ல, நம்மள நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுல தான் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். அப்போ நம்ம சூழ்நிலைய மாத்திக்கிறதுனாலயோ இல்ல வேற ஊருக்கு போறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்லையா? துல்லியமா ரமணர் அதேதான் சொல்றாரு. உங்கள் சூழ்நிலைய மாற்றுவதில் எந்த உதவியும் இல்லை, தடை மனம்தான். கஷ்டத்துக்கு காரணம் வெளியே இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. அந்த நான்கிற அகங்காரத்துல தான் இருக்கு. சரிதான். இந்த மனசு ஜெயிக்கிறது தான் முக்கியம். நீங்க இமயமலைக்கே போனாலும் இதே மனசை தான் தூக்கிட்டு போவீங்க. ஆமா. வீட்ல இருந்தபடியே கூட மனசை ஜெயிக்க முடியும். அதனால சூழ்நிலைய மாத்துறதை விட மனசோட இயல்பு புரிஞ்சுக்கிட்டு அதோட மூலத்துல ஒடுக்கிறது தான் உண்மையான தீர்வு. இது மனச பத்தி சொல்லுது. ஆனா நம்மளோட செயல்கள், நம்ம எதிர்காலம், அத பத்தி என்ன? எல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்சதா? இல்ல நம்ம முயற்சிக்கு இடம் இருக்கா? இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கே. இது நிறைய பேர் கேக்குற முக்கியமான கேள்வி. ரமணர் என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சத்துல நடக்கிற நிகழ்வுகள் பெரும்பாலும் ப்ரீடிட்டர்மைண்டா, முன்னிர்ணயிக்கப்பட்டவை. ஓ, அதாவது எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், எல்லாம் முன் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்ன அது? என்ன நடக்க போகுதுங்கிறது தீர்மானிச்சிருந்தாலும் அந்த செயலால வர்ற இன்ப துன்பத்தால பாதிக்கப்படாமலும் தன்னா அந்த செயலை செய்யற உடம்பா அடையாளப்படுத்திக்காமலும் இருக்க நமக்கு எப்போதுமே சுதந்திரம் உண்டு. ஓ, அப்படியா? ஆமா, அதாவது செயல் நடக்கும், ஆனா அதோட ரிசல்ட்டால நீங்க அஃபெக்ட் ஆகணுமா வேண்டாமாங்கிறது உங்க கையில இருக்கு. ஆனால் ஒருவர் எப்போதும் உடலுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமலும் அதன் செயல்களுடன் தொடர்புடைய இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாமலும் இருக்க சுதந்திரம் உண்டுன்னு அவர் சொல்றாரு. இந்த சுதந்திரம் தான் உண்மையான விடுதலை. சரி. இத நான் யார் விசாரணையாலேயோ இல்ல முழுமையான சரணாகதியாலேயோ அடையலாம். ஓ, அப்போ செயல் நடந்தாலும் அதோட தாக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம்னு சொல்றீங்க. இது ஒரு புது பார்வை. இப்போ நீங்க சொன்னீங்களே சரணாகதின்னு, அப்புறம் ரமணர் அடிக்கடி சொல்ற சும்மா இரு, இந்த ரெண்டையும் கொஞ்சம் விளக்க முடியுமா? சும்மா இருனா கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிற மாதிரி தோணுதோ? இல்ல, அது சுத்தமா தப்பான புரிதல். சும்மா இருங்கிறது ரமணரோட ரொம்ப ஆழமான உபதேசங்கள்ல ஒண்ணு. அதோட அர்த்தம் உடம்பால ஒன்னும் செய்யாம இருக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா மனசோட இந்த ஓயாத பேச்சை நிறுத்துறது. மனசோட பேச்சியா? ஆமா, அந்த எண்ணங்களோட ஓட்டத்தை நிறுத்தி எந்த முயற்சியும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அமைதியா நீங்களா உங்க இயல்பான ஆன்ம நிலையில நிக்கிறது தான் சும்மா இரு. மனசோட சலசலப்ப அடங்கி உள்ளுக்குள்ள ஒரு டீப் சைலன்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த நிலை அது. ம், ரமணரே கேக்குறாரு, தேவையானது எல்லாம் சும்மா இருப்பதுதான், இதை விட எளிதானது என்ன இருக்க முடியும்னு. ஆனா உண்மையில இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயமா நிறைய பேருக்கு தோணலாம். உண்மைதான். மனச சும்மா இருக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்படி சுய விசாரணை செய்யறதும் சும்மா இருக்கிறதும் கஷ்டமா ஃபீல் பண்றவங்களுக்கு தான் சரணாகதிங்கிற வழி அவர் காட்டுறாராம். ஆமா, சுய விசாரணைங்கிறது அறிவோட பாதை, ஞான மார்க்கம். அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்தை தேடி போறது. இது சிலருக்கு இயல்பா வரும், சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இல்ல பக்தி மனப்பான்மை அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரமணர் காட்டுற இன்னொரு நேரடி வழிதான் முழுமையான சரணாகதி. சரணாகதின்னா? அதாவது என்னால முடியாதுப்பா, எல்லாம் நீயே பாத்துக்கோன்னு கடவுள்கிட்டயோ இல்ல ஒரு ஹையர் பவர் கிட்டயோ தன்னை முழுசா ஒப்படைச்சிடுறது. உங்கள் இயலாமைய உணர்ந்து உங்களுக்கு உதவ உயர்சக்தி தேவைப்படுவதால் சரணடையுங்கள் அல்லது துன்பத்தின் காரணத்தை ஆராயுங்கள், ஸ்வவிசாரணை செய்யுங்கள்னு ரெண்டு வழியுமே அவர் சொல்றாரு. சரி. சரணாகதிங்கிறது நான் செய்யறேன், இது என்னோடதுங்கிற அந்த ஈகோவை சுத்தமா விட்டுட்டு நல்லத கெட்டது எல்லாத்தையும் அந்த ஹையர் பவரோட செயலா ஏத்துக்கிறது. ரெண்டு வழியோட நோக்கமும் ஒண்ணுதான், அந்த அகங்காரத்தை அழிக்கிறது. இந்த சரணாகதி அப்புறம் அருள், இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசும்போது அருளுங்கிறது எங்கிருந்தோ கடவுள்கிட்ட இருந்தோ வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே. அந்த எண்ணத்தையும் ரமணர் மாத்துறாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அருள் உங்களுக்குள் இருக்கிறது, அருள் என்பது ஆன்மா. ஓ,
நமக்குள்ளே வா. ஆமா, அருணம்பெருது வெளியிருந்து வந்து நம்ம மேல விழ வேண்டிய ஒண்ணு இல்ல. அது நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட், நம்மளோட உண்மையான சுயம். அது எப்போதுமே நமக்குள்ள இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் மனசோட அந்த ஸ்கிரீனை விலக்கி அந்த அருள் இருக்கிறத உணர்றது தான். சுய விசாரணையோ சரணாகதியோ அந்த ஸ்கிரீனை விளக்க ஹெல்ப் பண்ணுது. ம். உண்மையான அமைதியும் அப்படிதான். அது எண்ணங்கள் இல்லாத நிலை. மனம் இல்லாதம்போது முழுமையான அமைதி இருக்கும்னு சொல்றாரு. மனசு சைலண்ட் ஆகும்போது உள்ள இருக்கிற அந்த அமைதி அது தானாவே வெளிப்படுது. அப்படியானா ஞானம் அடையிறது இல்ல ரியலைசேஷன் சொல்றது கூட நாம புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்லையா? அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரியும் பல வருஷம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரியும் நாம நினைக்கிறோம். ரமணர் அந்த எண்ணத்தையும் உடைக்கிறாரு பாருங்க. ஞானம் அடையறதுங்கிறது புதுசா எதையோ வாங்குறதோ, எங்கேயோ போறதோ, இல்ல வேற யாரோ ஒருத்தர ஆகுறதோ இல்லவே இல்ல. இது ரொம்ப ஆச்சரியமான உண்மை. அது நாம ஏற்கனவே இருக்கிற நம்ம இயல்பான உண்மையான நிலையில இருக்கிறது மட்டும்தான். இருக்கிறது மட்டும்தானா? ஆமா. ஞானம் என்று நாம் சொல்லும் நிலை என்பது வெறுமனே ஒருவர் தானாக இருப்பதுதான், எதையும் அறிவதோ அல்லது எதையும் ஆவதோ அல்லன்னு சொல்றார். இது ஆகிறது பத்தின விஷயம் இல்ல, இருக்கிறது பத்தின விஷயம். இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் பிகமிங் பட் ஆஃப் பீயிங். நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட்டா ஞானமாவே தான் இருக்கோம். ஓ. அத தெரியாம நான் அறியாதவன், நான் கஷ்டப்படுறவன் ஒரு தப்பான வேஷம் போட்டுட்டு இருக்கோம். அந்த வேஷத்தை களைக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஆக ரமண மகரிஷியோட இந்த போதனைகள் எல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நாம தேடிட்டு இருக்கிற அந்த நிஜமான சந்தோஷம், பெர்மனன்ட் அமைதி, உண்மையான அறிவு, இது எதுவுமே நமக்கு வெளியே இல்ல. ம். அதெல்லாம் நமக்கு அந்நியமானதும் இல்ல, எங்கேயோ அடைய வேண்டிய டார்கெட்டும் இல்ல. அதெல்லாம் நம்மளோட இயல்பான தன்மை, நம்மளோட உண்மையான இருப்பு. நம்மள நாமவே இந்த உடம்பு, இந்த மனசுன்னு சுருக்கிக்கிறதாலையும் அதனால வர தேவையில்லாத எண்ணங்களாலும் தான் கஷ்டப்படுறோம். சரிதான். இந்த தபான அடையாளத்தை விட்டுட்டு நான் யார்னு உள்ள திரும்பி பார்க்கறது மூலமாவோ, இல்ல நான் என்னோடதுங்கிற பாரத்தை முழுசா அந்த ஹையர் பவர் கிட்ட இறக்கி வைக்கிற சரணாகதி மூலமாவோ நாம நம்மளோட அந்த இயல்பான ஆனந்த நிலையை உணர முடியும். ரமணர் சொல்ற ஒரு அழகான வரி, நாம் யதார்த்தமாக இருந்து கொண்டே யதார்த்தத்தை அடைய முயற்சிப்பதுதான் மிகப்பெரிய மர்மம். ஆஹா. நாம ஏற்கனவே அதுவாவே இருக்கோம், ஆனா அதை அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா. இதெல்லாம் என்ன அர்த்தம் தருது? ஞானம்ங்கிறது நாம புதுசா வாங்க வேண்டிய ஒண்ணு இல்ல, அது நம்மளோட இயல்பான நிலைனா, அப்போ நம்ம ஞானத்தை தேடுறோம், ஆன்மீக பயிற்சி பண்றோம், தன்னை அறிய முயற்சி பண்றோம்னு எல்லாம் சொல்லும்போது உண்மையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு எப்படி தேட முடியும்? ஒருவேளை நாம தேடுறதா நினைச்சுக்கிட்டு உண்மையில நம்ம மேல நாமளே போட்டுக்கிட்ட அந்த திரைகளை, அந்த தப்பான எண்ணங்களை விலக்கிக்கிட்டு இருக்கோமா? இது உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறேன். இந்த புத்தகத்தோட சாரத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த கலந்துரையாடல் ரமணரோட நேரடி போதனைகளை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.